நேரத்துலதான் பிள்ளைகள் பேர்ல செய்யணும், எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். நம்ம நல்லா இருக்கிற நேரத்துல எவ்வளவுதான் வேலை பார்க்க முடியுமோ என்ன செஞ்சிடணும், வேலை பார்த்து கொண்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம வேலை பார்க்க முடியலைங்கிற எண்ணம் என்னைக்கு நமக்கு முடியலைங்கிற எண்ணம் வந்துட்டோ அன்னைக்கே முடியாம போயிடும். அல்லேலூயா. நம்ம முடிஞ்ச அளவு நடக்கணும், ஓடணும், வேலை செய்யணும், என்ன வேணாலும் செய்யணும். அல்லேலூயா. ஆனால் நமக்கு மனதளவிலையோ சரீர அளவிலையோ என்னைக்குமே நம்ம சோர்ந்து போவோம் என்றால் வேதவசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறுகிறது. போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், இழப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம போராட படித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாட்கள்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலத்தோடு நாம் போக வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் நம்ம எனக்கு முடியல அது அப்படி இப்படி சொல்லியாச்சுன்னா பலவீனப்பட்டு போவோம். ஆண்டவரை இன்னும் என்ன நினைச்சீங்க, பலப்படுது. அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கக்கூடிய காரியம் என்னது, இன்னும் எனக்கு பலனை தாரும், இன்னும் எனக்கு சுகத்தை தாரும், இன்னும் எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், இன்னும் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணும், இன்னும் நான் உமக்காக ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிறார். வேதவசனம் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் முதல்ல யாரை ஆசீர்வதிக்கிறாரா, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், மனம் திரும்பின பிள்ளைகள், அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்களை ஆசீர்வதிக்கிறாரா. அடுத்து வேதவசனம் சொல்லுகிறது, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய கோல் இருந்தது, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அல்லேலூயா. அப்படியே நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய ஊழியங்களையும் குடும்ப வாழ்க்கையையும் பிள்ளைகளுடைய காரியங்களையும் துளிர்க்க செய்கிற தேவன் உண்டு. அல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ன செய்கிறாரா, துளிர்க்க செய்கிறார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல நம்முடைய சுகவாழ்வு நிச்சயம் துளிர்க்கும். அல்லேலூயா. சுகவாழ்வை துளிர்க்க செய்கிற தேவன். சுகவாழ்வு நமக்கு எல்லாம் எப்படி ஆயிப்பச்சு, கஷ்டத்தோட பாட்டுல கிடக்கும், மடங்கி போய் கிடக்கும். அல்லேலூயா. வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கு நம்ம சுகவாழ்வு. ஆனால் கர்த்தர் நாளிலே ஆசீர்வதிக்கிற தேவன் செய்கிற காரியம் நம்முடைய குடும்ப வாழ்வை, ஆரோக்கியத்தை துளிர்க்க செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் புத்தகம் 136 சங்கீதம் 23 வசனத்தை ஒரு வாசிப்போம். கிருபை கொடுக்கிறார். அறிந்து கொள்ள இன்னைக்கு தாழ்மையா இருந்தோம். ஆண்டவர் இந்த நாட்கள் அதிகமா எவ்வளவு பாட வேண்டுமோ, துதிக்க வேண்டுமோ, சோதரிக்க வேண்டுமோ அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாட்கள்ல நம்முடைய தாழ்வுல நம்ம நினைச்சார். அல்லேலூயா. நம்ம பாவ வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்த்தார். எத்தனை பேர் நம்ம குடிச்சிட்டு நம்ம போய் சேரக்கூடியதுக்கு இப்போ இந்த ஒரு கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் வெட்டி யாகப்பட்டவர் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல நம்ம போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அறிந்து பார்க்கணும். அந்த அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. நாட்கள் நம்ம தாழ்வில் நம்ம நினைத்தவரை, அல்லது நம்ம பாவத்தில் நம்ம நினைத்தவரை, அல்லது நம்முடைய வியாதியில நம்ம நினைத்தவரை என்ன செய்ய வேண்டும், கர்த்தரையே துதிப்பே, ஆரம்பெல்லாம் துதிப்பே, நம்மை நினைத்தவரை துதிக்க வேண்டும். அப்ப நம்ம ஆண்டவருக்கு பேரோண்டு உலக மனுஷங்களா நினைச்சிருப்பாங்க, அல்லது உலக ஆவி நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அதுதான் இந்த காப்பாற்றினீர். அல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை இருந்துச்சுதான் என்று நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த எரேமியாவின் புத்தகம் 29 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நம்மள தீமைக்கு அல்ல நன்மைக்கு எதுவாகவே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே இறங்கி வந்த தேவன். அல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. ஆண்டவரை அதிகமா துதிக்கணும், சோதரிக்கணும், நன்றி செலுத்தணும். அவர் நம்ம மேல நிறைவா இருக்கிறார். அதுவும் நம்ம மேல என்ன செய்கிறார், எதுக்காகவா, நீங்கள் எதிர்பார்த்துக்கு முடிவு உங்களுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம முடிவு எப்படி இருக்க வேண்டும், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும், சம்பூர்ணமா இருக்கணும். கண்ணீர்பட்டு பாடு வழியா வந்திருந்தாலும் நம்ம முடிவு எப்படி இருக்கணும், சமாதானமா இருக்கணும். மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் முடிவு எப்படி இருக்கு,
நாட்கள் சமீபமா இருக்கு. நாட்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நாட்களை நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நல்ல நம்பிக்கையா இருக்கணும். நாங்கள் வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பாங்க, என் குடும்பம் வாழ்ந்திருக்கும். முடிவா எடுக்கணும். அல்லேலூயா. ஒரு முடிவு எடுக்கிறது எப்படி இருக்கணும்? நல்ல முடிவா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க. அப்ப நம்ம முடிவு நல்லா இல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்லா புரிஞ்சுடுங்க. நம்ம முடிவு நல்லா இருந்தா தான் அந்த முடிவை நம்மளுக்கு நல்லா செய்வேன் நினைக்கிறாங்கன்னா, அப்ப நம்ம முடிவு எப்படி இருக்கணும்? நல்ல முடிவுகளை எடுக்கணும். அல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும், நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டும், நல்ல காரியங்களையே நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு. அப்ப நம்ம ஒரு குடும்பம் அல்லது நல்ல வேலை வாய்ப்பு காரியங்கள், படிப்பு விஷயங்கள் அல்லது வரவு செலவு காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நல்ல காரியத்துக்கு எதுவா இருந்தால்தான் அவர் நல்ல முடிவு கொடுக்க முடியும். அப்ப நம்ம தீமைக்கான காரியங்களை நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த நாட்களில் வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல மாத்திரம் நல்ல நினைவுகளோடு, நல்ல முடிவுகளோடு, நல்ல தீர்மானங்களோடு, நல்ல திட்டத்தோடு காணப்பட வேண்டும். அந்த திட்டங்களை இந்த நாட்களில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவர் அவ்வளவு நினைவா இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இவ்வளவு தகுந்த இந்த நாட்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் அவர் அவ்வளவு நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. அது அந்த நினைவுகள் எப்படி இருக்கான்? அவைகள் தீமைகள்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய முடிவுகளை, நாட்களை மாற்ற போகிறார். அப்ப அவருடைய சமூகத்துல நம்ம எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்கள் எப்படி இருக்கணும்? நல்ல காரியங்களா இருக்கணும், மேலான காரியங்களா இருக்கணும். அந்த முடிவை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா.